கணக்கெடுப்பிற்கு மாநில முதலமைச்சர்களை அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மாநில முதலமைச்சர்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலோடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அந்த கடிதத்தில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் இந்த வலியுறுத்தல்களை முன்வைத்துள்ளார்? அபிநயா, தேசிய மக்கள் தொகையை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசின் முடிவினை வரவேற்றும் இதனை திறம்பட மேற்கொள்ள மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழுவை அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசின் பட்டியலில் இருந்தாலும் அதன் முடிவுகள் கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த மாநில அளவிலான கொள்கைகளை ஆழமாக பாதிக்கும் என்பதால் இந்த பணிகளை தொடர்பான வினா படிவங்கள் மற்றும் வழிமுறைகள் ஆகியவற்றை முடிவு செய்வதற்கு முன்பாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுடன் கலந்து ஆலோசிப்பது அவசியமானதாகும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் முக்கியமான செயல்பாட்டில் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களின் பல்வேறு கண்ணோட்டங்களை இணைக்கவும், குறிப்பிட்ட நுணுக்கங்களை கணக்கிடவும், கூட்டாட்சியை வளர்க்கவும் உகந்ததாக இருக்கும் எனவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு வழிகாட்டுதல் குறித்து விவாதிக்க மேம்படுத்திட மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றை பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்கவும், இப்பணி தொடர்பான செயல்முறையின் உணர்வு திறனை பாதுகாக்கவும், சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான தரவுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யவும், தேவைப்படும் இடங்களில் முன்னோடி சோதனை உட்பட கட்டமைப்பு வடிவமைப்பதில் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில கூட்டாட்சி கொள்கையில் நிலைநிறுத்தவும் பயன்படுத்தப்படும் என்றும் தான் நம்புவதாக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.